ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் vlog வீடியோ இது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த vlog வந்து ரொம்பவே ரேண்டமான vlog. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட்டான நாளில் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு ஒரு vlogல ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன்ல அந்த பூஜை இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து இந்த vlog எடுத்தேன். அவங்க வீட்லயே நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். பூஜை எல்லாம் பண்ணதுக்கப்புறம். அண்ட் வீட்டுக்கு வரும்போது நெறைய ஐட்டம்ஸ் பேக் பண்ணி குடுத்து அனுப்புனாங்க. அதில தான் இப்போ எல்லாமே எடுத்து நான் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட்டு அது எல்லாமே காலி பண்ணணும். ஹஸ்பண்ட்க்கு வேலை இருக்குது அப்படின்னு வெளியில கிளம்பிட்டாங்க சீக்கிரமாவே. ஸோ நான் இப்போ இத பிரேக்ஃபாஸ்ட்டா எல்லாமே சாப்பிடுறேன். கொஞ்சமா மஷ்ரூம் போட்ட பலாவ் இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் இந்த அவரக்காவோட குழம்பு இருந்துச்சு. அத எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் இப்போ சாப்பிடுறேன். ஸ்வீட்க்கு வந்து பாயாசம், அதுக்கப்புறம் ஒப்பட்டுன்னு சொல்லுவோம். அது அது கூட குடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ உட்காந்து நான் சாப்பிடுறேன். அண்ட் நான் ஒருத்தியே சாப்பிடணுன்னா ஒரு மாரியா இருக்கும். அதனால நான் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமா காஃபி போட்டு குடிச்சிட்டு, வேலைகள ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 2 நாளா நான் வந்து வீட்டு பக்கம் கொஞ்சம் கூட அ கவனிக்கவே இல்ல. நெறைய டஸ்ட் சேர்ந்துருந்துச்சு. ஸோ அத எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வீட்டு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கிளீனிங் வேலைனா நான் ஃபர்ஸ்ட்டு கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் கிச்சன்ல கூட ஸ்டவ் ஏரியா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் மத்த வேலைகள் எல்லாமே பார்ப்பேன். அண்ட் இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு கூட நான் வந்து தண்ணியெல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த பக்கம் இருக்கு அண்ட் தண்ணியெல்லாம் ஊத்துனா கீழ வந்துடும். அதனால நான் வந்து ஈர துணியிலேயே அது எல்லாமே நல்லா துடைச்சிட்டு, லாஸ்ட்ல ஒரு டிஷ்யூ பேப்பர்ல துடைச்சிடுவேன். ஸோ, அத வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அடுத்ததா நான் இந்த கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணிக்கிறேன். இந்த கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்கு கூட நான் எதுவுமே லைக் லிக்விட் எல்லாமே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஈர துணியால நான் கிளீன் பண்ணிடுவேன் அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து நான் இன்னுமே பாத்திரங்கள் எல்லாமே கழுவணும். ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணிட்டா, நான் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி ஒரு வாட்டி தொடச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். ஸோ அது எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு இடம் கிளீனா இருக்கும். பட் இப்போ வந்து நான் பாத்திரங்கள் எல்லாமே கழுவல. ஜஸ்ட் இத தொடச்சுட்டு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது கூடயே நான் வந்து இப்போ கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணேன்ல, அங்க இருந்து எல்லாமே கீழ விழுந்திருக்கும்ல. ஸோ அது எல்லாமே ஒரு வாட்டி பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் இங்க வந்து இந்த அ டைனிங் டேபிள் மேல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வைக்கிறேன். எல்லார் வீட்லயும் நார்மலா இப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. எங்க வீட்ல டைனிங் டேபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்ளோ கிளீன் பண்ணாலும் எல்லா ரேண்டம் ஐட்டம்ஸும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் மேல தான் வைப்பாங்க. நான் கூட வைப்பேன். அவங்க மட்டும் இல்ல. நான் இது எல்லாமே எவ்ளோ கிளீன் பண்ணி வச்சாலும் ஒரு 2 நாளைக்கு மறுபடியும் இது எல்லாமே டம்ப் யார்டா தான் மாறிடும். அது ஏன்னே தெரியல. ஸோ நான் வந்து இந்த மாரி வேலைகள் எல்லாம் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு புடிச்ச மூவிஸ் ஏதாவது ப்ளே பண்ணிட்டு, அத கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாரி தான். இப்போ கூட நான் வந்து அ "அவ்வை சண்முகி" மூவி தான் ஓடுது பேக்ரவுண்ட்ல. அங்க வந்து அந்த "வேல வேல வேல" அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க வேலை செஞ்சுட்டே இருக்கேன். இது வந்து இன்னொரு நாள். வீட்டுக்கு வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே இந்த மாரி பொட்டெல்லாம் உரிச்சுட்டு வைப்பேன். நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதெல்லாம் பீல் பண்ணாம அப்படியே வச்சுட்டா, கொஞ்சம் அதிகமா காத்து வந்துச்சுன்னா எல்லாமே வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால நான் இந்த ஒரு மெத்தட யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்படி வச்சுட்டா எனக்கு கிளீன் பண்றதுக்கும் ஈஸி அண்ட் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் இது ஒரு ரேண்டமான விளாக்ன்னு சொன்னேன்ல. ஸோ நெக்ஸ்ட் டேவே கிடையாது. ஒரு 2, 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்த விளாக். இன்னைக்குமே நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்ல. ஸோ எனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரஞ்ச்ன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஏதாவது செஞ்சு வை. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு. சரின்னு வீட்ல மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ அத நான் எடுத்துட்டு நான் இப்போ மஷ்ரூம் பிரியாணி தான் செய்றேன். பிரியாணி இல்ல பலாவ் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எப்படி செய்றேன்னா, குக்கர ஹீட் பண்ணி கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் போட்டுட்டு, அதுக்கு எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்றேன். பலாவ்க்கு என்னென்ன போடுவோமோ, அது எல்லாமே ஆட் பண்றேன். அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நான் இந்த க்ரஷ் பண்ணி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, நீட்டா கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம்
இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லாவே போட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போது மஞ்சள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், தனியாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, பலாவ் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதை கூட ஆட் பண்ணிவிட்டேன். ஃபுல் பேக்கெட் ஆட் பண்ணேன். ₹10 பேக்கெட் இருந்துச்சு. அண்ட் அது கூட இப்போ வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவரைக்காய் இருந்துச்சு. 2மே சேர்த்து நான் இப்போது ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கட் பண்ண தக்காளி இது எல்லாமே போட்டு எண்ணெய் செப்பரேட் ஆகுற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூடவே நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கழுவி வச்ச ரைஸ் ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் மேக்ஸிமம் அதை வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நான் இங்கே வந்து அதுக்கு தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு வந்து காம்பினேஷனா தயிர் பச்சடி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே புடிச்சிடுச்சு. அந்த பலாவ் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருந்ததுல ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இதுக்கு வந்து நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பாஸ்மதியும் இல்ல, இந்த ஜீரக சம்பாவும் இல்ல. நார்மல் எவ்ரிடே டே டு டே சாப்பிடுவோம் இல்ல, கோலம் ரைஸ் அத தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே இவ்ளோ நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் வரும். அண்ட் இப்போ நான் வந்து சுட சுட இந்த பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த விளாகுமே பண்ணல. ஸோ இது இன்னொரு ரேண்டமான டே. நாங்க வந்து ஷாப்பிங்குக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா, கொஞ்ச நாள்லயே நாங்க வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வொர்க் ட்ரிப். ஸோ அதுக்கு கொஞ்சமா துணியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால வெளியில கிளம்பிட்டோம். அண்ட் வெளியில கிளம்புனதுனால சாப்பிடல ஒண்ணுமே. சரி ஃபர்ஸ்ட் வந்து லன்ச்ச சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போலாம் அப்படின்னு தான் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்க போறது வந்து டிமார்ட்க்கு. டிமார்ட்டுக்கு ஏன்னா ட்ராவல் எசென்ஷியல்ஸ் சிலது எல்லாமே வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால நாங்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்க உள்ள வீடியோ எல்லாம் பண்ண அலோ இல்ல. ஸோ அதனால நான் அவ்வளவா வீடியோ பண்ணல உள்ளலாம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஐட்டம்ஸையும் அங்கேயே வச்சுட்டு, இதுக்கு ஒரு 2 ரோடு தாண்டி Zudio இருக்கு. ஸோ துணி வாங்கணும். அதனால அங்க நடந்துட்டே போறோம். எங்களுக்கு வாக் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, வெதர் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ப்ளசன்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால பேசிட்டே வாக் பண்ணி Zudioக்கு வந்துட்டோம். இங்க வந்து நல்லாவே எல்லா ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறோம். துணி எல்லாமே செலக்ட் பண்றதுக்கு. எனக்கு வந்து இந்த மேக்ஸி டைப் வாங்கணும்னா ரொம்பவே பிடிக்கும். பட் எனக்கு புடிக்கிற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ டிசைன் புடிச்சா கலர் நல்லா இருக்காது. கலர் புடிச்சா ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கும். இந்த மாரி. உங்களுக்கும் அப்படியே நடக்குமா இல்லன்னு சொல்லுங்க. ஸோ நான் வந்து இந்த எல்லோ ட்ரெஸ் வாங்குனேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வாங்குனேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.